துணை கலெக்டர், டிஎஸ்பி உட்பட பதவிகளுக்கான குரூப் 1 தேர்வு அறிவிப்பு ஆகஸ்டில் வெளிவருகிறது என்பதை டிஎன்பிஎஸ்சி தெரிவிச்சிருக்கிறாங்க. இந்த செய்தி குறிப்பில் துணை கலெக்டர், டிஎஸ்பி உட்பட பதவிகளுக்கான குரூப் 1 தேர்வு அறிவிப்பு ஆகஸ்டில் வெளியாகிறது. டிஎன்பிஎஸ்சியின் திருத்தப்பட்ட ஓராண்டு தேர்வு கால அட்டவணையில் தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் டிஎன்பிஎஸ்சி ஒவ்வொரு ஆண்டும் நடைபெறும் தேர்வுக்கான கால அட்டவணையை முன்னரே வெளியிடுவது வழக்கம். இது தேர்வர்கள் முன்கூட்டியே திட்டமிட்டு படிப்பதற்கு ஒரு உதவியாக இருந்து வருகிறது. அதன்படி 2023 ஆண்டுக்கான ஓராண்டு கால அட்டவணை கடந்த 15ஆம் தேதி டிஎன்பிஎஸ்சி வெளியிட்டது. இந்த எவ்வளவு பணியிடங்கள் அடுத்த ஆண்டில் நிரப்பப்படுகிறது என்பது தொடர்பான டிஎன்பிஎஸ்சி திருத்தப்பட்ட ஓராண்டு தேர்வுக்கான கால அட்டவணையை தனது இணையதளத்தில் நேற்று வெளியிட்டுள்ளது. அந்த கால அட்டவணையின்படி அடுத்த ஆண்டில் மட்டும் 12 துறைகளுக்கான தேர்வு நடைபெறுகிறது. அதன்படி ஒருங்கிணைந்த பொறியியல் சார்நிலை பணியில் 828 பணியிடங்கள் நிரப்பப்படுகின்றன. இத்தேர்வுக்கான அறிவிப்பு ஜனவரி மாதம் வெளியிடப்படுகிறது. மே மாதம் எழுத்து தேர்வு முடிவு, ஜூலை மாதமும் ஆகஸ்ட் மாதம் கலந்தாய்வும் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஊரக வளர்ச்சி பொறியியல் சார்நிலை பணியில் சாலை ஆய்வாளர், ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறைகளில் 762 காலி பணியிடங்கள் நிரப்பப்படுகிறது. இத்தேர்வுக்கான அறிவிப்பு ஜனவரி மாதம் வெளியிடப்படுகிறது. டிஎன்பிஎஸ்சி நடத்தும் உயர் பதவிகளுக்கான துணை கலெக்டர், துணை காவல் கண்காணிப்பாளர், மாவட்ட தீயணைப்புத்துறை அதிகாரி உட்பட குரூப் 1 பணியிடங்களுக்கான அறிவிப்பு ஆகஸ்ட் மாதம் வெளியிடப்படுகிறது. இதில் எத்தனை பணியிடங்கள் நிரப்பப்படும் என்ற அறிவிப்பு பின்னர் அறிவிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. குரூப் 1 பணியிடங்களுக்கான முதல் நிலை தேர்வு நவம்பர் மாதமும், மெயின் தேர்வு 2024 ஆண்டு ஜூலை மாதமும் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. முதல் நிலை தேர்வு முடிவு 2024 ஆண்டு மார்ச்சிலும், மெயின் தேர்வு முடிவு 2024 ஆண்டு நவம்பர் மாதமும் வெளியிடப்பட உத்தேசிக்கப்பட்டுள்ளது. 2024 ஆண்டு டிசம்பர் மாதம் நேர்முக தேர்வும் கலந்தாய்வும் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஒருங்கிணைந்த பொறியியல் பணியில் 101 இடங்கள் நிரப்பப்படுவதற்கான அறிவிப்பு செப்டம்பர் மாதம் வெளியிடப்படுகிறது. குரூப் 1 4 பணியிடங்களுக்கான தேர்வு அறிவிப்பு நவம்பர் மாதம் வெளியிடப்படுகிறது. எவ்வளவு பணியிடங்கள் என்பது குறித்து அவ்வப்போது அறிவிக்கப்படும். குறிப்பிட்ட காலி பணியிடங்களின் எண்ணிக்கை தேர்வுக்கு முன்னரோ பின்னரோ மாற்றங்களுக்கு உட்பட்டது. தேர்வு திட்டம் மற்றும் பாடத்திட்டமானது தேர்வாணைய இணையதளத்தில், அதாவது www.tnpsc.gov.in வெளியிடப்பட்டுள்ளது. இவை அறிவிப்பு வெளியிடும் நாள் வரை மாற்றங்களுக்கு உட்பட்டது. அறிவிப்பு தொடர்பான விவரங்களுக்கு தேர்வாணைய இணையதளத்தை தொடர்ந்து கவனித்து வர வேண்டும் என்று டிஎன்பிஎஸ்சி அறிவித்துள்ளது.